இங்க ஒருத்தர் ஒரு குளத்துல டைவ் அடிச்சு மீனெல்லாம் புடிச்சிட்டு வெளியே வந்தவன் அவன் போட்டிருக்க ஆக்சிஜன் மாஸ்க் ரிமூவ் பண்றான். அப்படி ரிமூவ் பண்ண உடனே சடனா அவனால பிரீத் பண்ண முடியல. என்ன பண்றானா திரும்ப அதை எடுத்து வாயில மாட்டிக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்துட்டு இப்போ ரிமூவ் பண்றான். ஆனாலுமே இவனால சுவாசிக்க முடியல. ஐயோ எனக்கு என்னாச்சு, ஏன் என்னால பிரீத் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போனவன் இந்த மேட்டரை கார்ல இருக்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட சொல்லலான்னு ஓடி வந்து பாக்குறான். இங்க வந்து பார்த்தா கார்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போய் கிடக்குறா. அது மட்டும் இல்லாம இவன் நாய் இவன் பிடிச்ச மீன் சொல்லிட்டு எல்லாமே செத்து போய் கிடக்குதுங்க. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறான் அது இங்க நமக்கு ஒண்ணும் ஆகல, இந்த பூமியில இருக்க ஓட்டோ தான் சடனா காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டவன் அதுக்கப்புறம் கடைசியா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் குட் பை சொல்லிட்டு இவன் இருக்க ஓட்டர் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ள போறான். ஊருக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு வீட்டுக்கு வெளியே யாரோ இப்பதான் துணி எல்லாம் துவைச்சு காய போட்டுருக்காங்க. தண்ணி எல்லாம் ஒளியிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவன் நேரா அந்த வீட்டுக்குள்ள போறான். போய் பார்த்தா அவங்க ஒரு ஆன்ட்டி இவன மாதிரியே மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு மடியில அவங்களோட அம்மா வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவனை பார்த்த உடனே யாரா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி ஒரு லுக்க விட ஆன்ட்டி நான் ஜஸ்ட் பார்க்க தான் வந்தேன், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைக்கிளே சொல்ல அப்ப அந்த ஆன்ட்டி வந்துட்டு டே இங்க என்னடா நடக்குது, ஏன் என்னால பிரீத் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க தெரியல ஆன்ட்டி, ஐ திங்க் இந்த பூமியில இருக்க ஓட்டு எல்லாம் காணாம போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு சரி என் கூட வாங்க நம்மள மாதிரியே வேற யாராவது உயிரோட இருக்காங்களான்னு பாக்கலான்னு அந்த ஆன்ட்டி கூட்டிக்கிட்டு இவங்கிட்ட இருக்க ஓட்டு சிலிண்டர் எல்லாம் எடுத்து ஒரு வண்டியில போட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி அப்படியே டவுனுக்கு போய் பாக்குறாங்க. அங்க டவுனுக்கு போய் பார்த்தா ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே செத்து போய் அப்படியே ரோட்டோரமா கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே பயந்து போனவங்க அப்படியே ஒரு கடைக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா கடையில இருக்கவங்க செத்து போய் தான் கிடக்குறாங்க. அப்போ அவங்க இருக்க போன்ல யாருக்காவது கால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த போன் வந்து ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு போய் நின்று கலர் புகையெல்லாம் காட்டி இங்க யாராவது உயிரோட இருந்தா இதை பாத்திர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படி பல மணி நேரமா புகையை பத்த வச்சு ஒரு பையனை இதை பார்க்கல. இவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே போயிட்டு அப்படியே உட்காந்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா டைம் ஆயிட்டு இருக்கு. இவங்க இருக்க ஓட்டு சிலிண்டர் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. சோ அப்பதான் கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ற மாதிரி அங்க யாரோ சில பேர் பட்டாசெல்லாம் வெடிச்சு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒண்ணு வந்துட்டு எறா தம்பி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு வீட்ல ஆட்டோமேட்டிக்கா பட்டாசெல்லாம் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஆக்சிஜன் இல்லாம செத்து போய் கிடக்குறாங்க. ஒரு ஹோப்போட ஓடோடி வந்தவங்க இதை பார்த்து ஹோப்லெஸ் ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க நிலைமை தான் நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு சரி எப்படி சாக தான் போறோம் வாங்கல பாட்டு போட்டு விட்டு ஒரு கும்மா குத்திட்டு அப்புறம் சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கூப்பிட இந்த ஆன்ட்டி இறங்கி லோக்கலா ஒரு குத்த இப்படி இவங்க ரெண்டு பேரும் குத்தி முடிச்சுட்டு பார்த்தா இவங்க இருக்க ஓட்டு சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இவங்கிட்ட இன்னும் பேலன்ஸ் ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் நமக்கே என்ன நடக்குன்னு தெரியும். நினைச்ச மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் அந்த சிலிண்டருக்காக மாறி அடிச்சுக்கிறாங்க. இவனும் அந்த ஆன்ட்டி கூட எவ்வளவு போராடி பாக்குறான். ஆனா அந்த ஆன்ட்டி முன்னாடி ஒன்னுத்துக்கும் வேலையால அந்த ஆன்ட்டி இவனை போட்டு தள்ளிடுது. இவ்வளவு மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து பாருங்க.